ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து ஃபன் ரைட் போயிருந்தேன். ஃபன் ரைட்னா நாங்கள் எல்லாம் பசங்களோட சேர்ந்து போனது. ஏன்னா அதில் மைனஸ் பாயிண்ட்னா கேமரா எடுத்து போகல, இந்த ஹெல்மெட்டை எடுத்துன்னு போகல. ஏன்டா ஹெல்மெட் கேமரா எடுத்துன்னு போகலன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போயிட்டாங்க. நான் சொன்ன பசங்கக்கிட்ட ஹெல்மெட் எடுத்துன்னு போங்கடான்னு. அவங்க என்ன சொன்னாங்க, ஹெல்மெட் வேணாடா, ஆல்ரெடி 2 ஹெல்மெட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி போயிட்டேன். இப்போ என்னன்னா மைக்கை விட்டுட்டு போயிட்டேன். ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. இன்னொன்று ஒன்று இல்லை, கோஸ்ட் வ்ளாக்லாம் பண்ணேன். கோஸ்ட் வ்ளாக் கண்டிப்பாக திரும்ப வரும். அது வந்து கொஞ்சம் எடிட்டிங் கொஞ்சம் ஒர்க்காக இருந்துச்சா, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஏன்னா பரவாயில்ல, என் கேமராமேன் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தார். ஃபன்னு இருந்துச்சு. பர்த்டேக்கு வேறு லெவல். ஆனால் அவர் பர்த்டேக்கு தான் நான் போனதே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்னெல்லாம் பத்த முடியாது. பஸ் ஒன்று அதே எடுத்துரு, ஒன்று 10 வச்சுட்டு எடுத்துரு. நெருப்பு ஊற்றில வைவா போட்டு வந்துடுங்க. கொளுத்திட்டான்னு பார்க்குறேன். என்ன ஒரு பகையா போச்சு. சரி இருடா, சேகரா நம்ம எனக்கு அது இல்லை. பாவிங்க, கால் வச்சு சாவடிக்கிறீங்க நீங்களாம். ஊரு தலையா போயா போயா. பெருசு யாரும் காத்தனை வைக்குவா பெரியப்பேட்டை அந்த ரோடு கட் பண்ணியா. ஓ ஆமாங்க, கேமராமேன் வேறு. கத்தி உள்டா பிடிக்கிற ஆள் நீ தாயா. சுத்தி தள்ளி விடு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அது அப்படி விடு, இப்படி பறக்கல எல்லாம். ப்ளே பண்ணுங்கிறியா? அடபாவி, அது யோசிக்கிறேன். நானும் அதான் பாக்குறேன். எங்க போனா சம்பவம் பண்ணி விட்டுறாங்கப்பா. அங்க வாங்க விடுவா. பூஜை பாருங்க, காலி அதுக்குள்ள மூஞ்சி தெரியக்கூடாது. காலி ஆயிடுச்சு மச்சான். போட்டோ போஸ்ட் ஒரு மூஞ்சி வச்சிருக்காங்க. என்ன மச்சான் காலி ஆயிடுச்சு. அவள்தான் விடு. நியூஸ் மூஞ்சில ஐடியா தலைக்கு இதே ஒரு கேப் ஆயிடுச்சு. எது தலைமலுக்குதெல்லாம் கீரில போட்டோ பிடிக்கணும் இல்ல. நல்லகண்டா நல்லகண்டா கிளம்பு மச்சான். நான் என்னயா போன அங்க அடியா. போடியா போ, டக்குன்னு டக்குன்னு போடியா.
நிற்கிறப்பா கொஞ்சம் வண்டி அட்டன் நிற்காங்க பால் வண்டி போகணும் பால் வண்டி ஒன்று கொடுத்து மச்சான் நல்லா இரு 100 வருஷம் ஏன் ஒடிலையா தெரிஞ்ச விஷயம் கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க நைட்டாக நான் சொன்னேன் நான் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா அங்க ஒரு 4 எடுத்து வெடிச்சிட்டு பாஸ் வண்டிக்கு ஒன்று கொடுத்துட்டு அமுச்சு விட்டுருப்பேன் அழகண்டா யோ கட் பண்ணி கொடுக்கணுயா தூக்கு பாடி பில்டர் தூக்கு ஏகப்பட்ட எம்பி இது அதுல ஸ்டோ இந்த காலி பண்ணி வச்சிடல தாமா தலைமா இருக்கிறது சேலு கிளம்பு நீ கிளம்பு காத்து விட்டோம் ஆல்ரெடி இந்த கேக்கு எல்லாம் நீ செம்ம புத்திசாலிப்பா எனக்கு அதான் வண்டி கொஞ்சம் அழகா நிற்காங்க பால் வண்டி போகணும் இல்ல வண்டி எல்லாம் போலாம் வண்டி கோயில் வந்து நிற்கலாம் தானே பாஸ் காலேஜ் போறவங்க வெட்டி கொடுத்துறாங்க ஒரு பக்கமா அந்த போய் யாருப்பா ஒரு பக்கமா இருக்குது அங்க போய் நிற்காங்க வண்டி அழகா நம்ம பார்க்கலாம் ஆமா ரோட்ல வரவங்கலாம் ஊட்டாந்து வெடி வரியா பைபாஸ் இது இது பைபாஸ் இது பைபாஸ் இந்த பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க என்ன ஏய் ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளைங்க கூட ஃபர்ஸ்ட் எல்லாரும் சாக்லேட் இவன் கொட்டா தானே 10 ரூபாய் 20 ரூபாய் தருவாங்க தம்பி ஃபர்ஸ்ட் நீ எடுத்துங்க எங்க மாமா பையன் புத்திசாலிப்பா நம்மள ஒரு வாய்க்கா விட்டு விடல செஞ்சல் சாக்லேட் எடுத்து நம்மலாம் ஒரு கணக்கே இல்ல போட்டு விடுமாலா கோயில ரஜன் வந்தனே இருக்கா சின்ன வெட்டு அது கொடுத்து அனுப்பி என்ன பண்ண போறீங்க இவ்வளோ வச்சு மச்சானுக்கு சாக்லேட் என்ன கடை அப்படி சாக்லேட் கடைக்கார ஏமாத்திட்டானா ஸோ நாங்களாம் கேக் கட் பண்ணிட்டு ஒரு ரவுண்ட் போனோங்க ரவுண்ட் எங்கடா போனீங்கன்னா சும்மா ஒரு பர்த்டே பாய் அவங்க ஊருக்குள்ளே என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பு வந்து இது டிரைவிங் வந்து இது வந்து பர்த்டே போகுது நான் கேமரா வந்து கேடிஎம்மில் வந்து ஃப்ரண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா கிளாஸ் கிட்டே அங்கே டைப் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த என்ஜாய்மெண்ட்டு நான் எங்கேயோ போனேன் செம்ம நேச்சுரல் பிளேசஸ் இருந்துச்சு இந்த இடத்துல ஏன்டா இப்படி சொல்கிறேன்னா ஏன்னா பயங்கரமாக திட்டு வாங்கினாங்க இந்த ஊரில் ஏன்னா அவ்வளோ த்ராட்டிலிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிக்கின்னு ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட்டோட இந்த பிளேஸை விட்டு நாங்கள் கிளம்பணுன்னு சொன்னாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு அவங்கள எல்லாம் திங்ஸ்லாம் எடுத்துக்கின்னு குளிக்க போனதில் தண்ணி ஃபுல் ட்ரை ஆகிடுச்சு சம்மர் சீசனில் ட்ரை ஆனதால் ரிட்டர்ன் வந்துட்டுங்க ஒரு ஏரிக்கு கூட்டு போனாங்க அது வந்து ரொம்ப ட்ரை ஆனதால் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டுங்க ஸோ இந்த வீடியோ கரெக்டாக அவங்க ட்ரைவ் பண்ணது கொஞ்சம் வீடியோ நான் முன்னாடி போகிறாங்க பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம பசங்க தான் நம்ம பசங்க வந்து மொத்தம் 3 வண்டியில் நாங்கள் போகணுங்க ஒன்று R15 ஒன்று KTM இன்னொன்று நார்மல் ஸ்ப்ளெண்டர் செம்ம ஒர்த்துன்னே சொல்லுவேன் நான் ஏன்டா ஒர்த்துன்னா லைக் குளிமேட்டில் சரியாச்சுன்னு போயிடுச்சு ஸோ முன்னாடி போகிற பசங்க நம்ம கிட்ட போய் பிடிச்சிட்டு வீடியோ ஸோ R15 பின்னாடி உட்காந்து போகிற ஒருத்தன் ஃப்ரண்ட் கேமராமேன் எங்களுக்கெலாம் அண்ட் ஸ்ப்ளெண்டர் முன்னாடி உட்கார வந்து எனக்கு கேமராமேன் ஸோ R15ல் என்ஜாய்மெண்ட் செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு இந்த ஊரில் கொஞ்சம் நான் சொல்கிறேங்களே செம்ம சீன் காமிச்சிங்கன்னே சொன்னுவேன் R15 பிளிங்கிங்கு கண்டதோ போனதெல்லாம் என்ஜாய்மெண்ட்னா சொன்னேன் செம்ம ஒர்த்துன்னே சொன்னுவேன் இந்த பிளேஸில் நாங்கள் என்னென்ன பண்ணோங்கன்னா எதுவுமே நாங்கள் பண்ணலை சும்மா ஒரு ரைடு சின்னதாக ஒரு ரைட் போனது ஆனால் வாஷ் ஆஃப் டைம் தான் ஆனால் என்ஜாய்மெண்ட் செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன் ஆனால் இந்த R15 முன்னாடி போகிறான் பார்த்தியா அவன் வந்து கொஞ்சம் கடுப்பேற்றிட்டான் வீடியோ எடுக்கிறேன்னு எங்கே இதை பண்ணது தான் ரொம்ப தலையெழுத்துன்னு கொடுத்துட்டேன் ஸோ முன்னாடி போயினே இருக்கிறான் அவனும் பின்னாடி நாங்களும் போகணுங்க என்னடா பண்ணுறேன்னா அவனும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான் இந்த வீடியோவில் சரி நானும் பின்னாடி வீடியோ எடுத்துன்னு வந்திருந்தேன் ஆனால் இது GoPro வீடியோ நான் வந்து மொபைலில் வீடியோ எடுத்தேன் அந்த மொபைல் வீடியோவுக்கு கண்டிப்பாக நான் போட மாட்டேன் ஏன்டா போட மாட்டேங்கன்னா அதில் என் ஃபேஸ் நல்லா கிளியராகவே தெரியுது ஏன் ஃபேஸ் கிளியராக நான் இன்னோதைக்கு காமிக்கலைன்னா ஸோ ரிவ்யூ பண்ணுறேன் ஆனால் இப்போதைக்கு நான் ரிவ்யூ பண்ணுறதுல கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தியாகட்டும்னா ரிவ்யூ பண்ணிக்கிறேன் ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல போனங்க ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் அபவுட் நாங்கள் போயிட்டேன்னா வீடியோ ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணுங்க
இந்த பிளேஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த நேச்சர்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மைண்டு. ரொம்ப இந்த பெங்களூரில் சுற்றி இந்த டிராஃபிக் அது இது பண்ணிவிட்டு இந்த பிளாக் பண்ணுற டைம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த பீஸ்ஃபுல் மைனிங் பிளேசஸ் வந்து காமிக்கிறேன். அதுவும் கொஞ்சம் இதாகும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது ஃபார்மர்ஸ் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னேன். ஆனால் ஃபைனல் வரைக்கும் இவன் திரும்பி உட்காரலங்க வண்டியை விட்டு. அவன் வீலிங் தூக்கி தான் இவன் டிக்கி பஞ்சர் ஆகிருக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுல்ல. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பிளேஸில் என்ஜாய் பண்ணிவிட்டு நேராக மைனிங் பிளேஸுக்கு தான் நாங்கள் போன இடம். நாங்கள் மைனிங் பிளேஸ் போயிட்டு அங்கே என்னென்ன ஃபன் பண்ணுங்க எல்லாமே இதில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறேன். அங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு முன்னாடி கொஞ்சம் லாங் ட்ரைவ் ஒரு 25-30 கிலோமீட்டர் சம்திங் வெளியே வந்தோங்க. ஸோ இது வந்து தருமபுரி மாவட்டத்தில் நல்ல பிளேஸ்னே சொல்லுவோம். இது வந்து பாலக்கோட்டில் இருந்தது பிளேஸு. ஸோ ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ஒருத்தர் மீட் பண்ணிவிட்டு சொன்ன பர்த்டே பாய்னு அவனை கொஞ்சம் அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு வந்தோங்க. குளிக்கிறதுக்கு செம்ம ஒர்த்தான பிளேஸ்ன்னு சொன்னோம். ஆனால் நான் குளிக்கலை. எங்கள் கூட வந்து 2 பசங்களும் நல்லா ஜாலியாக குளிச்சாங்கன்னே சொல்லுவேன். இந்த வந்து ட்ரக்கிங் வேறு லெவலில் சொன்னோம். ஆனால் R15 சரி KTM சரி சும்மா செய்யன்னு ஏறிச்சுன்னே சொல்லுவேன். ஆனால் என்ன கொஞ்சம் கல் முள் அதுதான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஆனால் க்ளீனாக இருந்துச்சு. இப்போ வாட்டர் வந்து பியூராக இருந்துச்சு. கொஞ்சம் க்ரீனிஷாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுமாரி இருந்துச்சு இந்த வாட்டர்ஸ்லாம். ஸோ கீழே போகலாம். கீழே போயிட்டு இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக பிளேஸ் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் ரொம்ப ஒர்த்தானே இருந்து சொல்லுவேன் இந்த பிளேசஸ்ஸு. நான் ரொம்ப இந்த பர்த்டேலே இந்த பிளேஸ் ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னே சொல்லுவேன். இங்கே வந்து நான் அவங்கள விட்டு பர்த்டே பாய் ட்ராப் பண்ணேன். ஆக்சுவலி பர்த்டே பாய் தான் எங்கள் கூட வந்தாங்கன்னா அவர் வரல. அவருக்கு ஏதோ ஒரு சின்னதாக வேலை விஷயம்னு அவர் போயிட்டார். ஆனால் இந்த பிளேஸில் வந்து நாங்கள் 4 பேர். ஆனால் அவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க. சும்மா டைம் பாஸாக பண்ணுன்னு உக்காந்துருந்தேங்க. கீழே வந்துட்டு மேலே வாட்டர் இதெல்லாம் க்ளீனாக பார்த்துங்க. ஸோ இந்த மவுண்டன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணி வந்துட்டு முன்னாடி இந்த பிளேஸ் செம்ம வர்த்துன்னே சொல்லுவேன். ஏண்டா சொன்னேன்னா அடிக்கிற வெயிலுக்கு இந்த பிளேஸ் கிடச்சதே ரொம்ப பெரிய விஷயம் சொன்னேன். நாங்கள் வந்த பைக் 2 வண்டிங்களே அங்கே ஸ்டாண்டிங் நின்றுக்குதுன்னே சொல்லுவேன். செம்ம வர்த்துனே செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு 1.5 hour சம்திங் டைம் 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்புறம் நான் வண்டி எடுத்துகிட்டு கேமராமேன் ஒழுங்காக போடுறான்னா அவன் ஒழுங்காக பிடிச்சது இல்லைன்னு நல்லாவே தெரியும். அவன் வந்து பின்னாடி லைக் ரீல்ஸ்லாம் நம்ம பின்னாடி எடுத்துங்கள அந்த வீடியோ எடுறான்னா அவன் எடுக்கலை. சரி நான் டாப் ஸ்பீட் பார்க்கலான்னு இந்த ஹைவேல எடுத்தேன். டாப் ஸ்பீட் பயங்கர செம்ம ஒர்த்தாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன்டா இந்த பிளேஸ் டாப் ஸ்பீட் ஒர்த்தாக இருந்துச்சுன்னா செம்ம எக்ஸ்போர்ட் செம்ம பிளேசஸ். ஆனால் ஹைவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னே சொல்லுவேன். ஓகே டாடா பை பை see you. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்.